சேருமப்பா. பெற்ற ஆண் பிள்ளையை சாரும். ஆமாப்பா. பெற்ற ஆண் பிள்ளை சேரும். ஆண் பிள்ளையை சாரும். ஆமாப்பா. மகனே விஜயகுமாரா, அப்பா எனக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது. ஐயா அப்பா உங்களுக்கு அவமானமா? பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது. அப்படியா? அதை போக்க வேண்டும் என்றால் நான் பெற்றெடுத்த பிள்ளையால் தான் முடியும். என்னதான் சேரும்? என்னதான் முடியும்? மகனே விஜயகுமாரா, அப்பா நானும் உன்னுடைய சித்து தந்தை சிறிய தந்தை அப்படியா? யமகண்டனும் கோட்டையிலே ஆட்சி புரிந்து வரும்போது நாரத மகாமுனிவர் வந்தார். அப்படியா? அவர் வந்து இந்த தேவமூவர் அனைவரும் அசுர குலத்தில் பிறந்தாலும் அவர்கள் இருவருமே ஆண்மகன்கள் கிடையாது. கிடையாது. பேடி பயல்கள் பொட்ட பயல் என்று ஏளனமாக பேசிவிட்டார். அதனால் இப்போது சென்று நமது குலதெய்வம் ஆலயம் ஆதி பராசக்தியை நோக்கி வரம் பெற வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி தவம் இருக்கும். அப்படியாப்பா? தவம் இருந்த நேரத்திலே ஆதி பராசக்தி தாயாகப்பட்டவள் ஜோதி வடிவில் காட்சியளித்தாள். ஜோதி வடிவில் காட்சியளித்தாள். காதல் பிறகு நாங்கள் கொடுத்த வரம் வரம் பலிக்க வேண்டும் என்றால் தாய்க்கு தலைமகளாகப்பட்டவள் அப்படியா? தலைச்சம் பிள்ளையை ஈண்டெடுத்து இருக்க வேண்டும். அந்த தலைச்சம் பிள்ளை ஒரு ஆண் மகனாக இருக்க வேண்டும். அப்படியா? அந்த ஆண் மகன் 16 வயது நிரம்பியவனாக இருக்க வேண்டும். அப்படியாப்பா? அப்படியாகப்பட்டவனை நரபலி அளித்தால் கொடுத்த வரமாகப்பட்டது பலிக்கும் என்று ஒரு அப்பா நம்மளே ஆம்பளை பசங்க யாருமே கிடையாது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட நேரப்படி கொடுத்தானப்பா. மகனை விஜயகுமாரா, அப்பா இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து விட்டு உலகம் முழு சுத்தி பார்த்துட்டீங்க. நரபலிக்கு ஏற்ற ஆடவன் கிடைக்கவே இல்லை. எப்படியா பாப்போ? கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒருவன் இருக்கின்றான். அவன் யார் தெரியுமா? யாரப்பா? நம்முடைய நாட்டில் தான் இருக்கின்றான். நம்முடைய அரண்மனையில் தான் இருக்கின்றான். அது மட்டும் கிடையாது. இப்பொழுது என் நேரில் தான் இருக்கின்றான். யார் என்று தெரியவில்லை. விஜயகுமாரா, அந்த நரபலிக்கு உகந்தவன் நீயே. என்று பாராமல் என்னையே நரபலி கொடுக்க போறீங்களப்பா. மகனை விஜயகுமாரா, ஒப்புக்கொள்ள முடியுமா முடியாதா? என்னால் முடியாதப்பா. முடியாதப்பா. முடியாது என்ற பேச்சு என் அகராதியிலே கிடையாது. ஒப்புக்கொள்ள முடியுமா முடியாது? ஒரே ஒரு மகன் ஆசை மகனப்பா, என்னை விட்டுவிங்களப்பா. நீ போனால் என்ன, வரத்தை பெற்று விட்டால் உன்னை போல் 1000 ஆண்மகனை நான் பெற்றுக் கொள்வேன். இப்போதான் நரவழிக்கு ஒப்புக்கொள்வாய மாட்டான். நான் வரலப்பா. முடியாதப்பா. சந்திரனே நீர்வழிய கூடாது பார்த்து கண்மணியே கண்மணியே கண்ணுறங்கி கண்ணுறங்கி
யாரு சொந்தமெல்லாம் சும்மா சொந்தமெல்லாம் சும்மா அதுக்கு பக்கம் அது ஜோதிக்கிற உத்துக்கு பக்கம் யாரோ இது நம்பி இருக்குது தானாக வளர்ந்த மரம் மாறம்மா அதுக்கு தாயாரு தந்தை யாரு குரம்மா கடனை தீர்க்க தயார் பெற்று தயார் பெற்று நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு அதுக்கு பக்கம் அது ஜோதிக்கிற உத்துக்கு பக்கம் யாரோ வச்சு இது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் அதுக்கு தாயாரு தந்தை யாரு குரம்மா நீ பெற்ற ஒரே மகப்பா தாய்க்கு தலைப்பில எப்ப என்னை விட்டுருக்கப்பா வேணப்பா நான் பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தா அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்கும் ஆமாப்பா நரபலிக்கு வர முடியுமா அப்பா நீங்கள் ஆதிமத்தில் புரியுங்களப்பா நான் கட்டுப்பட்டு போகிறேன் இந்த ஒரே ஒரு விஷயம் வேணாப்பா வர மாட்டப்பா வேணாப்பா வர முடியாதப்பா வர முடியாதுப்பா தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு நந்தாவா என்ன கவி ஆகியோ என்ன கவி ஆகியோ போய் ஜோடி எப்படி போவியோ உன் நண்பனு போய் வச்சுக்கிட்டு சப்போட்டா வேணாப்பா நான் பெத்ததுக்குள்ள தான் நீயா தண்ணி குடுக்குறான் ரவுனடி தண்ணி குடுக்குறான் ரவுனடி அப்பா வேணாப்பா நான் நான் வரலப்பா பெத்ததுக்குள்ள தானே ஆமாப்பா படம் நண்பனமா வேணத்துக்கு போயிடலாம் அவங்க ஆச்சாரத்துக்கு மூத்த கேட்கிறான் அம்மா வரமாட்டான் அவன் 4 நாளைக்கு லீவு வேணாப்பா என்ன ஒரு வாழ்ந்து விட்டுருலப்பா சீக்கிரடா கூப்பிடுறாருண்ணா ஏறுற மேல ஏற முடியல கொஞ்சமா சொல்லணும் நீ ஆம்பளை புள்ள தானே சப்போட்டா சப்போர்ட் யாரு சப்போர்ட் உனக்கு அவனுக்கா யாரு சாப்பாடு இவனுக்கா உன் புள்ளி அடிக்கிறேன் நானு என் புள்ளைய நான் அடிக்கிறேன் அங்க போய் கையில் ஒரு புள்ளிய வச்சுக்காண்டா உன்னையா? டேய் உன் அம்மா மூஞ்சி பார்த்தா அப்படி சொல்லு போய் அம்மா யாரு எங்க அம்மா ஜோடியா பையா ரெண்டு பேரும் ஒரு அம்மா தான் ஜோடியா பையா இதுதான் வசனம் என்ன வந்தியா அவங்க அம்மா உங்க அம்மா யாரு இந்த வாடா என் தம்பி டேய் நீ ஒரு ஆம்பளை புள்ள தானே ஆமா மருதன் காரண பாரு அவன ஆம்பளை பையன் தானே சின்ன குஞ்சு அவனுக்கு அழகான பேர் அது டேய் அழகா ஏய் திரா திரா இதுதான் என் ஃப்ரெண்ட் அவன் ஆ டேய் விஜயகுமார் என் ஃப்ரெண்ட் அவனை நல்லா பாரு அவன் மூஞ்சி பாரு எவ்வளவு அழகா இருக்குது ஏய் திரா அவன் வருவான் அவன் வருவான் இருடா என்னடா அப்பா வா கேட்டோ சொல்லுங்கப்பா கைக்கு போடு அடிக்காத டேய் அவன் மூஞ்சி பாரு அவன் எவ்வளவு அழகா முடி வெட்டிக்கிறான் இந்த லக்காடிக்கு போனது திறனுக்கு பண்றது
என் புள்ளைய நான் சொல்லுவேன் முடி வெட்டுனா முடி வெட்டுறியா அப்பா அம்மா என்ன பார்த்து விட்டாங்க தெரியுமா என்ன வருட்டாங்க திருப்பதிக்கு மொட்டை அடித்தா வேண்டிங்கிறாங்க பாப்பா திருப்பதிக்கு மொட்டை அடிக்க என்ன கேட்காத அவன் என்னத்துக்கு வேண்டிக்கணும் போயிண்டா அப்பா. போயிண்டா போயிண்டா ரைட் ரெடியா இருக்கிறோம் பாரு சந்தோஷ் ஏய் இப்ப நம்ம என்ன வேலை செஞ்சிருக்கிறோம் ஆ. வீட்டு வேலை செஞ்சிருக்கிறோம் ஆ. வீட்டு வேலை நன்றாக முடிந்து விட்டால் ஆ. இதோட தந்தை விலக்கி ஆ. மொட்டை அடித்தான் அம்மா வேண்டி இருக்கிறாங்க அதனால? முடி மறந்து விட்டது ஆ. நான் என்ன செய்வதப்பா உன் முடி வருது சரியா அந்த மீசை வந்தா என் பிடிக்க மாட்டேது உங்களுக்கு அப்பா பருக்குன்னு 20 ரூபாய் சேவிங் பிளேட் வாங்கி சேரிக்கிறேன் என்ன அப்பா ஆ? நான் யார் சின்ன சின்ன பிள்ளை ஆ. எனக்கு பயந்தா புத்தி விட்டது ஆ, சின்ன சின்ன பிள்ளை என்ன பண்ணுவேன் நானு? அதனால சச்சு கடை இல்லப்பா. சச்சு கடை ஏய் அப்பா நரபலிக்கு வர முடியுமா முடியாதா முடியாதப்பா முடிய ஏன் எதுமா அந்த பையன் எல்லாம் இந்த பையனை பலி கொடு எது இந்த தோகுது. டேய், இதெல்லாம் இதுல வெட்ட முடியாது இதெல்லாம் பெரிய ஆளுங்க எப்ப குத்தணும் குத்தாது எப்படி கிராம் பாரு நல்லா 150 கிலோ பண்ணி மேரிக்கலாம் பாரு அதான் நம்ம ஒரு இனம்டா உள்ள போட்டு பாரு பாக்குறேன் அப்பா நரபலிக்கு வர முடியுமா முடியாதா அட என்னடா